ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மார்னிங் ஒரு கொஷின் பேப்பர் போட்டிருந்தோமா, குரூப் 2 மெயின்ஸ் தமிழ் கொஷின் பேப்பர். அதுலேருந்து ஒரு சில கொஷின்ஸ்லாம் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போமா. அது மட்டும் இல்லாமல் நம்ம இனிமேல் என்ன படிக்கணும், எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இதில் வந்து நமக்கு கற்றுக்கணும். அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும், சரிங்களா. இது வந்துட்டு ஐ, ஓ, ஔ இதெல்லாம் வந்துட்டு ஓரெழுத்து ஒரு மொழி கொஷின்ஸில் கொடுத்துருக்காங்கல்ல. இந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்கிறதுல அதோட மீனிங் எல்லாமே இருக்குது. ஔங்கிறதுக்கு பூமி, நோங்கிறதுக்கு யானை, இது எல்லாமே அதோட மீனிங்கில் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அறிஞர் அண்ணாவோட ஒரு வசனம் இருக்கும், பட் ஆனால் அதுக்கு ரிலேட்டடான இது கிடைக்கல. ஆனால் ஓய்வுங்கிற லெசனில் அதே மாதிரி கான்செப்ட் இருக்கும். அடுத்தது கா எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி துலாக்கோல்னு நம்ம சொல்லியிருப்போம்ல, அது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்குது. காவோட அர்த்தத்தில் துலாக்கோல் இருக்குது. அடுத்தது வகுப்பு கலந்தது, இது எல்லாமே வந்துட்டு 11th ஓல்டு புக்கில் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு 11th ஓல்டு புக், 12th ஓல்டு புக் இது எல்லாத்துலேருந்தும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி சிறப்பு தமிழ்லேருந்து ஆலாபனை அப்துல் ரஹ்மான் வாங்கியிருப்பாங்கள சாகித்ய அகாதமி விருது, அதுவும் வந்துட்டு அங்கே தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம படிக்கிறத வந்துட்டு 11th 12th எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த எக்ஸாம் மூலயமாவே லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அண்ட் வரப்போகிற எக்ஸாமுக்கு நம்ம வந்துட்டு 6th to 12th வரைக்கும் இருக்க எல்லா புக்கையும் கண்டிப்பாக படிச்சிருந்துக்கணும். அதே மாதிரி சிறப்பு தமிழ் ஓல்டு புக்லேயும் படிச்சிருக்கணும், நியூ புக்லேயும் படிச்சிருக்கணும். கவர்மெண்ட் மெட்டீரியலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தும் நம்ம படிச்சிருக்கணும். ஸோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தெளிவாக படிச்சிருக்கணும். அதையும் தாண்டி நம்ம வந்துட்டு படிக்கிறத தெளிவாக பொருள் உணர்ந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இந்த எக்ஸாமில் நம்ம முக்கியமாக லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம். ஏன்னா இங்கே வந்துட்டு கான்செப்ட்டு சிலபஸில் இருக்கிறது தான், பட் ஆனால் பொருள் தெரிஞ்சு படிச்சிருந்தா தான் இந்த கொஷின்ஸ்லாம் நம்மளால் போட்டிருக்க முடியும். இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு கரெக்டாக படிச்சிடணும். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிலபஸ் முடித்தோடனே ஸ்கூல் புக் ஒன்று ப்ளஸ் சிலபஸ் டாபிக் ஒன்று தான் படிக்க போகிறோம். அதுவும் 6th to 12th ஓல்டு சிறப்பு தமிழ் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி படிச்சிடலாம், சரிங்களா. அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நம்ம இந்த எக்ஸாம்லாம் பார்த்து பயப்படாமல் இருக்கிற கொஞ்சம் டைமையும் வேஸ்ட் பண்ணிடாமல் கரெக்டாக படிப்போம். தேங்க்யூ.